100 நாள் வேலைக்கு போயிரு. இந்தா அடிச்சுட்டாங்க. அதுக்குள்ள குடும்பத்தை மது பழக்கத்தை குடித்தாலும் குடும்பத்தில் உள்ள மனைவியும் பெத்த தாய் தகப்பனும் பிள்ளையும் காப்பாற்றுவன் தான் உண்மையான தமிழன். நீ புழு புழுன்னு காப்பாத்துவ. காப்பாத்தின ஊ ஊ என்ன ஊ கருத்துக்களை சொல்ல இங்க வேலை இல்லை. என்னையை பொறுத்தளவு நான் என்னென்ன செய்யறேன்னா அதை சொல்லத்தான் செய்வேன். நான் ஒரு காலத்தில் குடித்தேன். அந்த குடியினால எவ்வளவு அசிங்கப்பட்டேன், எவ்வளவு கேவலப்பட்டதுனால இன்னைக்கு என்னுடைய சகோதரர்களை யாரும் குடிக்க வேணான்னு மேடையில் பேசுறேன். அதே மாதிரி தர்மம் செய். நான் தர்மம் செய்கிறேன். ஒரு அன்பாலயம் கட்டி நடத்தி வரேன். எத்தனை ஏழைகள் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். அதனால பேசுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தில் 100க்கு 90 பேர் பெத்ததாய பண்ண கஞ்சி ஊத்துறது இல்லை. அங்கே அன்பாலயத்தில் வர்ற முதியோர்லாம் பாருங்க, பெத்த பிள்ளை கை விட்டு கண்ணீர் வடிச்சு வந்து உட்காந்துருக்கு. ஏன்? தாய் தகப்பனை வந்து கண்கலங்க விடக்கூடாது. இந்த உலகத்தில் முதல் தெய்வம்னா பெத்த தாய் தான். அதுக்கப்புறம் தான் இந்த சாமிலாம். இருப்பா, என்ன உனக்கு பிரச்சனை? இருங்க. நாடு எவ்வளவு ஒவ்வொருத்து போயிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் பெரியவ வந்து அப்படி நின்றாங்கன்னா சின்ன பையில கூட பயப்படுவேன். ஐயா ஐயா நிற்கிறாரே அப்படின்னு கைலியை கட்டினவே இறக்கி விட்டு போயிடுவேன். இன்னைக்கு பெரிய ஆள் நின்றா கைலியை ஏற்றி நெஞ்சு கட்டிட்டு ஸ்பில்டர் அடித்து மூஞ்சில் ஊதுறேன். போடான்னு சொன்னதுக்கு வா என்ன போடான்னு சொல்கிற, வா பாஞ்சு வைப்போம்ட்டேன் பெரிய ஆளுகள். ஏன் பெரிய ஆளுகளும் சரியில்லை.